அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை நோக்கி பார்த்து, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, இயேசுவே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளும் ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளும் ஒன்றாய் என் மேல் இருந்து விலகும். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, இயேசுவே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கடைசியாக ஒரு தடவை அவரை நோக்கி பார்த்து, அவர் உங்களிடத்தில் பேசுகிறதை உணர்ந்து அவர் சொல்கிறார்,
மலைகளைப் போல பெரிதாக உன் கண்முன்னாக இருக்கின்ற தடைகள், கோலியாத்தை போல உன் முன்னாடி நிற்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் மெழுகு போல உருகி போகும். உன் மேல உட்கார்ந்திருக்கிற இத்தனை ஆண்டு காலங்களை உன்னை ஆட்டி வைத்திருக்கிற, உன்னை வளர விடாமல் வைத்திருக்கிற தடைகள் ஒவ்வொன்றாய் உன் மேலிருந்து விலகி போகின்ற காலம் வந்துவிட்டது. தடைகள் ஒவ்வொன்றாய் அனைத்தும் உடைந்து விழுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஏனென்று தெரியுமா? யெகோவா ஹோசேனோ, நீ எந்த இடத்தில் உடைந்து போய் கிடந்தாயோ அதே இடத்தில் உன்னை மீண்டுமாய் கட்ட வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கலாம். யெகோவா சபையோத் உன்னை ஆளுகை செய்வார். அதை உணர்ந்து என்னோட திரும்பி சொல்லுங்க. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஹோசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனோ, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோத், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. ஆமா, இந்த காலை வேளையிலே அதைத்தான் உங்களை செய்ய சொல்கிறார். அமர்ந்திருந்து நான் உன் தேவன் என்று நீ அறிந்து கொள்வாயாக. ஆமென். எவ்வளவு உயரமாக அலைகள் சீறினாலும் நீ அமர்ந்திருந்து நான் உன் தேவன் என்று நீ உணர்ந்து கொள்வாய். ஆமென். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளும் பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, ஏசப்பா, இந்த அருமையான காலை வேளையில் உடைய ஜனங்களிடத்தில் நீர் பேசுகிறது இப்பொழுதே நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆம் என்றும் ஆமேன் என்றும் உடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுமாய் நிறைவேற நீர் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் அதை பெற்றுக்கொள்ள நீர் தகுதி செய்யும். ஆண்டவரே இப்பொழுது உடைய வார்த்தைக்கான வேலையாக இருக்கிறது ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, கேட்குதற்கு எங்கள் மனதின் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் விதைகளாக எங்களுடைய இருதயத்தாகில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு வளர்ந்து விருட்சமாகி அது கனி தரும்படியாக நீர் கிருபை செய்யும். அந்த மாதிரியாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி அமைத்து தாரும். ஆண்டவரே, காலியாக பாத்திரத்தை போல வாழ்ந்த இந்த வாழ்க்கை இப்பொழுதே முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே இயேசப்பா, நீர் நிரம்பி வழியும்படியாக நீர் செய்யும். அப்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய பாத்திரத்தையும் நீர் நிரப்பும். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.